கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த சபையானது, அதாவது 2005 ஆண்டிலே இந்த சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. 2005 செப்டம்பர் மாதத்திலே 4ஆம் தேதியிலே இந்த சிறிய சாட்சியை அருமையான சௌரி ரதிமாலாக்கா அவருடைய வீட்டிலே வைத்து சில விசுவாசிகளாக கூடி ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் அங்கே அந்த இடத்துல அந்த தேவனுடைய சாட்சியை கிட்டத்தட்ட 2013 வரை இந்த இடம் ஆராதனை ஸ்தலம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படும் வரைக்கும் அங்கேதான் அவர்களுடைய வீட்டிலே வைத்துத்தான் ஆராதனையானது நடைபெற்று வந்தது. இந்த சபை ஆராதனை ஸ்தலம் கட்டப்பட்டு இது பிரதிஷ்டைப்பட்டது அக்டோபர் 2 ஐயம்பாண்டி ஜெனிஃபர் அவருடைய திருமண நாள். காலையிலே சபையிலே திருமணத்தை முடித்துவிட்டு நம்முடைய அருமையான தேவ மனிதர் பால் சுதாகர் அவர்கள் அந்த நாளிலே இந்த திருமண ஆராதனையை நடத்துவதற்காக அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருந்தார்கள். அவங்க காலையில் ஆராதனையை முடித்து விட்டு மத்தியானத்தில் நாம் என்ன செய்தோம், இங்கே சபை பிரதிஷ்டை நடைபெற்றது. தொடர்ந்து 3 நாட்கள் விசேஷித்த கூட்டங்களும் கூட நடைபெற்றது. கர்த்தருக்கு சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. 2013 அவருடைய திருமண ஆண்டு 2013. ஆக 2013 இந்த ஆராதனை ஸ்தலம் கட்டப்படும் வரைக்கும் சகோதரி அவர்கள் வீட்டிலே வைத்து தான் ஆராதனையானது நடைபெற்று வந்தது. பின்பாக இங்கே மாற்றப்பட்டு தொடர்ந்து அவனுடைய கிருபையினாலே இன்னைக்கு 19 ஆண்டுகளை முடிக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு பிரசங்கி சொல்லுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் எது நல்லது, முடிவு நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். துவக்கம். ஆக ஆண்டவருடைய காரியம் எப்போதுமே துவக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மிக ஒரு சிறியதாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே யோபுவிலே நாம் வாசிக்கிறதை போல அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் என்று சொன்னபடி அன்றைக்கு ஆரம்பம் ஒரு சிறு கூட்டமான ஒரு கையளவான பிள்ளைகள் தான், 4-5 பேர் தான் அங்கே அந்த வீட்டில் ஆராதனை கூடி வருவார்கள். இன்றைக்கு அவனுடைய கிருபையினாலே தேவன் இந்த சபையை பாதுகாத்து இம்மட்டுமாக பலப்படுத்திரு. கடந்த நாட்களில் கூட அநேக பிள்ளைகள் அங்கே சபையை உடைத்து அங்கே பிரித்து கொண்டு போன துரோகமான சூழ்நிலைகளை தாண்டியும் கூட ஆண்டவர் இந்த சபையை பாதுகாத்தார். ஆண்டவர் இந்த சபையை பலப்படுத்தினார். அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நிலைநிறுத்தினார். நாம் வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் நிமித்தம் நாங்கள் அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அவர் எவ்வளவு மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் உங்களை குறித்து தேவனுக்கு முன்பாக அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷம் என்று சொல்கிறார். அந்த சபையை குறித்து அவருக்கு மிகுந்த சந்தோஷம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம், எதனாலே அந்த சந்தோஷம், ஏன் பவுல் இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து தேவனுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார் என்று சொல்றார். ஏன் சொல்றாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக அவர் பிரயாசப்பட்டார். இந்த
சபையை கட்டுவதற்காக அவர் அதிகமாக பாடுகளை அவர் அனுபவிக்கிறவராக காணப்பட்டார். ஆக மிகுந்த பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களுக்கு மத்தியில இந்த சபையை அவர் பிரயாசப்பட்டு அவர் கட்டின பொழுது சத்துரு என்ன செய்தான் என்றால், நாம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக என்று வாசிக்கிறோம். அப்ப எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சொல்றார், எங்களுடைய வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினான் என்று சொல்றார். அப்ப வேலை வீணாய் போகத்தக்கதாகனா என்ன அர்த்தம்? பவுல் அந்த சபையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை என்ன செய்றாரு? சபைக்குள்ளாக அவர் கொண்டு வரும்படியாக பிரயாசப்படுறார். சத்துரு என்ன செய்யறான் அப்படின்னா, சபைக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களை இழுத்து சபையை விட்டு வெளியே தள்ளுகிற வேலை, சபைக்கு வரவிடாதபடிக்கு தடைபடுக அல்லது கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற ஒரு நிலைமைக்கு அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு பல சோதனைகளை அவன் கொண்டு வரான். அங்கே நான் வாசிக்கிறோம், எந்த விதமான சோதனைகளை அவன் கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கும் பொழுது 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். பவுல் அந்த சபையில இருக்கும் போதே சொன்னார், நான் கிளம்பி ஊழியம் செய்யும்படியாக நான் வேறு சபைகளுக்கு நான் செல்ல இருக்கிறேன். ஆனா நான் போன பின்பு உங்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வரும், உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. பல உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது. ஏனென்றால் சத்துருடைய வேலை விசுவாசிகளுக்கு சோதனைகளை கொடுத்து உபத்திரவங்களை கொடுத்து அவங்களை தேவனுடைய சபையை விட்டு பின்வாங்க வைப்பது சாத்தானுடைய ஒரு தாக்குதலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா இந்த சபையில சத்துரு அதிகமான போராட்டங்களை கொண்டு வந்தான், அதிகமான உபத்திரவங்களை இந்த விசுவாசிகளுக்கு கொண்டு வந்தான். ஆனா இந்த தெசலோனிக்கே விசுவாசிகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது அங்கே 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படக்கூடாது. அப்போ சாத்தானுடைய வேலை என்ன? உபத்திரவங்கள்ல விசுவாசிகள் என்ன செஞ்சிடணும்? மறுதளிச்சிடணும், பின்வாங்கி போயிடணும். இந்த ஆண்டவரை பின்பற்றி என்ன செய்ய, இனி நான் சபைக்கே போக மாட்டேன், நான் இனி சபைக்கே வரக்கூடாது, இந்த ஆண்டவரை தேடி பிரயோஜனம். சாத்தான் அப்படியாக நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய வழியில செல்ல விடாதபடிக்கு நமக்கு சோதனைகளை உபத்திரவங்களை கொண்டு வருகிறான். ஆண்டவருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த சோதனைகள்ல அந்த உபத்திரவங்கள்ல என்ன செய்வாங்கன்னா உறுதியாக நிற்பது. என்ன வந்தாலும் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்க மாட்டேன், எந்த பாடுகள் வந்தாலும் ஆண்டவருக்காக நான் உறுதியாக நிற்பேன் என்று அந்த உபத்திரவங்களிலே அசைக்கப்படாமல் உறுதியாக நிற்பது. கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, பனைமரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அது என்ன அப்படின்னா, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடுவாங்க. ஆக இப்போ வெளியே ஒரு டீம் இருக்கும், அந்த டீமோட வேலை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்களை பிடிச்சு இழுக்கணும். இந்த பிள்ளைங்களை இவங்களும் பிடிச்சிருப்பாங்க, உள்ள இருக்கிறவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்க கைய இவங்க பனியன்ன சட்டை எல்லாம் பிடிச்சு வச்சிருப்பாங்க, விடமாட்டோன்னு சொல்லி. இந்த வெளியே உள்ள அந்த டீமோட வேலை என்ன தெரியுமா? வெளியே உள்ள டீம் வேலை என்ன? அவங்கள பிடிச்சு வெளியே இழுக்கணும். அந்த பிடியில இருந்து யாரெல்லாம் வெளியே வராங்களோ அவங்க எல்லாம் அவுட். இதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். இந்த விளையாட்டை தான் சாத்தானும் சபைக்குள்ள செய்யறான். சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பிடிச்சு இழுத்து அவங்கள அவுட் ஆக்கணும், சபைக்கு வெளியே தள்ளணும். இதுதான் சாத்தானுடைய வேலை. இதுங்க நம்ம சபையில மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த தெசலோனிக்கே சபையிலே சத்துரு இந்த விளையாட்டை என்ன செஞ்சான், அவன் செய்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவர் என்ன செய்யப்படக்கூடாது, அசைக்கப்படக்கூடாது. அப்ப அசைக்கப்படக்கூடாதுன்னு அந்த என்ன செய்யணும், அந்த ஐக்கியம். ஒருத்தர் என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கும் போது
அவங்க நிச்சயமாக அந்த ஐக்கியம் நிச்சயாது அவங்கள பிரிச்சு எடுக்கவே முடியாது. ஆகவே நாம் தேவனுடைய சபையிலே நாம் ஐக்கியத்திலே நாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஐக்கியத்துல எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ சபையில எதுக்காக முழியிற ஜெபங்களை வைக்கிறோம்? ஏன் உபவாச ஜெபங்களை வைக்கிறோம்? ஏன் பைபிள் ஸ்டடி எல்லாம் வைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வச்சுட்டு விட்டுற வேண்டியதானே? அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நமக்கு அந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நம்மை பலப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த உபவாச ஜெபங்கள் மூலமாக நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய சத்துருடைய தாக்குதல்கள் இருந்து நம்மை விடுவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆகவே நம்ம சபையினுடைய ஒவ்வொரு கூடுகையிலும் நாம் மிக கவனமாக, மிக ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஐயோ பைபிள் ஸ்டடி தானே அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை நேர்ல போக முடியாட்டா கூட இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? என்ன இருக்கு? ஆமா, நேர்ல போக முடியாட்டாலும் ஏரோப்ளேன் இருக்கு. அது நேரம் நம்ம வீட்டுக்கே வந்துருமோ வராதா? பார்த்தீங்களா? எத்தனை பேர் அந்த பைபிள் ஸ்டடியில கவனமா இருக்கிறோம்? கேட்கிறோமா? அந்த ஐக்கியம் பைபிள் ஸ்டடியை ஃபர்ஸ்ட் விடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எதை விடுவோம்? உபவாச ஜெபத்தை விடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன விடுவோம்? முழியிற ஜெபத்தை விடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆராதனை விட மாட்டோம். சபையினுடைய மற்ற வீட்டு கூட்டங்கள், சபையினுடைய மற்ற விசேஷித்த கூட்டங்கள் இதெல்லாம் விடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினைஞ்சிக்கிட்டே இருப்போம், வந்துட்டே இருப்போம். சத்துரு நினைச்சுவான். இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா, ரொம்ப வீக்கா இருக்கோமா? இப்ப சத்துரு என்ன செய்வான்? சத்துரு ரொம்ப கஷ்டமே இல்லாம இந்த அப்பளத்தை எண்ணெய் சட்டியில இருந்து தூக்கின மாதிரி தூக்கி என்ன செஞ்சிருவான்? நம்மளை வெளியே போட்டுருவான். ஏன்? எப்பமோ நம்ம விட்டுட்டோம். பைபிள் ஸ்டடியை லேசா நினைச்சிட்டோம். உபவாச ஜெபத்தை லேசா நினைச்சிட்டோம். நம்ம முழிகிற ஜெபத்தை என்ன நினைச்சிட்டோம்? அங்க நைட்டு போய் நம்ம முழிச்சிருந்தோம்னா அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய முடியாது? வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போவாட்டா 300 ரூபாய் சம்பளம் போச்சு. இவங்க நமக்கு தருவாங்களா? சும்மா சொல்லுவாங்க, போச்சு. ஆக சத்துரு இவ்விதமாக என்ன செய்யறான்? அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம நிக்க விடாதபடிக்கு நம்மளை என்ன செய்யறான்? திசை திருப்புகிறான். ஆண்டவருடைய சபையோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம நிக்க விடாம நம்மள பல வழிகள் அவன் என்ன செய்யறான்? தடை செய்து ஒவ்வொன்னையா நம்ம விட 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 கடைசியில ஒரு நாள் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நமக்கு என்ன செய்யும்? இல்லாமல் போயிடும். இப்போ அந்த வேலை வீணா போச்சா, அல்லது அவங்களை சபையில நிலைநிறுத்துவதற்காக அந்த பவுல் எடுத்த அந்த பிரயாசம் ஜெயமாயிட்டா, வீணா போயிட்டா? அந்த ஆத்துமா இப்ப சபைக்குள்ள இல்ல. பைபிள் ஸ்டடியில விட்டாச்சு, உபவாச ஜெபத்தை விட்டாச்சு. இப்ப பிடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பிடிப்பு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப முழியிற ஜெபமும் போச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தொடுக்கிக்கிட்டு கிடக்கு. அப்ப ஈஸியா சத்துரு என்ன செஞ்சிருவான்? வேலை வீணாய் போகத்தக்கதாக என்று பவுல் சொல்கிறார். அப்போ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்துவதற்கு அதிக பிரயாசப்படுகிறோம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு காரியம்னா நம்ம சபையாக ஜெபிக்கிறோம். போய் அவங்க வீடுகளில் சந்தித்து ஜெபித்து அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இவ்விதமாக அவர்களை கர்த்தருக்குள்ள நிலைநிற்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமா பிரயாசப்படுறார். சத்துரு என்ன செய்யறான்? அவருடைய பிரயாசம், அவருடைய வேலை வீணாய் போக வேண்டும் என்று அவன் விசுவாசிகளை என்ன செய்யறான்? சபைக்குள்ள வரவிடாம தாக்குதல்களை நடத்துகிறான். இந்த தெசலோனிக்கே சபையிலே அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருகிறது, அப்படிப்பட்ட சத்துருடைய தாக்குதல் வருகிறது. இப்போ பவுல் என்ன செய்யறாரு? அவங்கள போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவங்கள போய் பார்த்து பல பாடுகள், பல உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அந்த சபை விசுவாசிகள் அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. பவுல் எங்க இருக்கிறார்? கொரிந்துல இருக்கிறார். இங்க கொரிந்துக்கும் இதுக்கும் அங்க நீண்ட கடல் பயணம் செஞ்சு வரணும். இந்த காலத்தை மாதிரி அந்த காலங்களில் ஏரோப்ளேன் கிடையாது. நினைச்ச நேரத்துல நினைச்சு வர்றதுக்கு காற்று இல்லையா? காத்து எந்த திசையில் அடிக்கும் அந்த திசையில தான் படகு போகும். இவங்க தெசலோனிக்கே பட்டணத்தை பார்த்து வரணும்னு நினைச்சா அது வேற எங்கேயோ என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? போய் சுத்தி வந்து எப்படியோ சேரும். ஆனா இங்க பவுல் இந்த சபை விசுவாசிகளை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்களால அங்க என்ன நடக்கிறது? 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே,
நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து இருதயத்தின்படி நாங்க எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? உங்களோடு இருக்கிறோம். சரீரத்தின்படி எங்க இருக்கிறோம்? இப்ப கேள்வி என்ன? இப்ப நான் சரீரத்தின்படி நான் உங்களோட இருக்கிறேன்னா உங்களை விட்டு தூரமா இருக்கிறேனா? உங்க மத்தியில தான் இருக்கிறேன். அப்போ பவுல் சரீரத்தை விட்டு உங்களை விட்டு தூரமா இருக்கேன் அப்படின்னா அவர் எங்க இருக்காரு? சபைக்குள்ள இருக்காரா? வேற எங்கேயா இருக்காரா? வெளியே இருக்கிறார். ஆனா என் இருதயம் உங்களுக்காக அங்கலாச்சிட்டே இருக்கு. உங்களை எப்போ பார்ப்போம்னு இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? துடிச்சு கொண்டே இருக்கிறது. இருதயத்தின்படி என்னுடைய நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உங்க மேலேயே இருக்குது. சரீர பிரகாரமா நான் எங்க இருக்கிறேன்? ரொம்ப தூரமா இருக்கிறேன். வாசிங்க திரும்ப. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். சரீர பிரகாரமாக உங்களை விட்டு நாங்க எப்படி இருக்கிறோம்? தூரமா இருக்கிறோம். ஆகவே உங்களை முகமுகமா பார்த்து உங்களை உற்சாகப்படுத்தணும், உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பவுல் என்ன செய்தாராம்? அதிகமாய் நாங்கள் முயற்சி செய்தோம், பிரயத்தனம் பண்ணினோம். எப்படியாவது போகணும்னு சொல்லி நாங்க முயற்சி செய்தோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம். நாங்கள் உங்களிடத்திலே வருவதற்கு இரண்டொரு தரம் மனதா இருந்தோம் என்று இங்கே 1 தெசலோனிக்கேயர் 2:18 நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன். பவுலாகிய நானே வருவதற்கு எப்படி இருந்தேன்? மனதா இருந்தேன். 1 தெசலோனிக்கேயர் 2:18. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். யார் தடை பண்ணா? விசுவாசிகள் அங்க இருந்து பிரிச்சு இல்லையா அந்த சபையை பலவீனப்படுத்தணும்னு சொல்லி அவன் பலவிதமான சோதனைகளை, உபத்திரவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இங்க 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இப்போ 2ஆம் அதிகாரத்துல பவுல் அவங்கள போய் சந்தித்து அந்த சபையை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நானே ரெண்டொரு தரம் வர மனதா இருந்தேன். சாத்தானோ எங்களை, சாத்தான் பெரியவனா ஆண்டவர் பெரியவரா? பிள்ளைங்க சொல்லுங்க, சாத்தான் பெரியவனா ஆண்டவர் பெரியவரா? ஆண்டவர் தான் பெரியவர். எல்லாம் கை தட்டுங்க. வெரி குட். ஆண்டவர் தான் பெரியவர். அப்ப ஆண்டவர் தான் பெரியவர்னு சொல்றீங்களே ஐயா. அப்ப ஆண்டவர் பெரியவர்னா பவுல் அந்த சபைக்கு போறதுக்கு விடாதபடி சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? ஏன் தடை பண்ணான்? அப்ப சாத்தான் தானே ஜெயிச்சான். பவுல் ரெண்டொரு தரம் என்ன செஞ்சாரு? முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் என்ன செய்ய முடியல? தெசலோனிக்கே சபைக்கு போக முடியல. இப்ப ஆண்டவர் பெரியவரா சாத்தான் பெரியவனா? தேவன் தான் பெரியவர். அப்ப ஏன் பவுலால போக முடியல? நீ போய் பலப்படுத்த வேண்டாம்ப்பா. அந்த சோதனையில அங்க என்ன செய்யட்டும்? யாரெல்லாம் நிக்கலன்னு நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அநேக நேரங்கள்ல யாராவது வந்தா நல்லா இருக்குமே, யாராவது ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும், இவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த ஊழியக்காரர் அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்காரு அப்படின்னு கூட நாம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். கர்த்தர் அனுமதிச்சா மட்டும்தான் வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கலன்னு சொன்னா 2 தடவை இல்ல 20 தடவை முயற்சி பண்ணாலும் என்ன செய்ய முடியும்? சத்துரு விடமாட்டான். சத்துரு பெரியவன் அல்ல. ஆனா அந்த சோதனையில இவங்க தனியா நின்று என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஜெபிக்காங்களா அல்லது சோர்ந்து போறாங்களா? இனிமேல் இந்த பைபிளை எடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நிக்காங்களா? இனி இந்த சபை பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அல்ல என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உறுதியா நிக்காங்களா? நம்முடைய வாயிலிருந்து என்ன வருது, நம்முடைய இருதயத்துல எந்த எண்ணம் வருது அப்படிங்கிறத கர்த்தர் எதுக்காக? நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறியணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம நிப்போமா, விழுவோமா, மறுதளிப்போமா, காட்டி கொடுப்போமா, 30 வெள்ளிக்காசு வேண்டாம், 50 வெள்ளிக்காசு வேண்டாம், 500 வெள்ளிக்காசு கொண்டா அப்படின்னு என்ன செஞ்சிருவோம்? வாங்கி காட்டி கொடு. எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நம்ம நிப்போமா நிக்க மாட்டோமா? ஆனா நமக்கு தெரியணும் இல்லையா? நமக்கு தெரியணும்ல நம்ம விசுவாசம் எவ்வளவுன்னு, இந்த பையன் எவ்வளவு மார்க் எடுப்பான்னு அவனுக்கு எக்ஸாம் வச்சாதான் தெரியும். எக்ஸாம் எதுக்காக வைக்கிறாங்க? பரீட்சை எதுக்காக வைக்காங்க? டீச்சருக்கு வேலை கொடுக்கணுங்கிறக்கா? அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை. யாருக்கு தெரியணும் நம்ம நல்லா படிச்சிருக்கோமா இல்லையான்னு? நமக்கு தெரியணும். நம்ம கணக்குல புலியா இல்ல எலியா அப்படிங்கிறது கணக்கு பரீட்சை வைக்கும் போதுதான் தெரியும். கணக்கு பரீட்சைக்கு முந்தின நாள் காய்ச்சல் வருது அப்படின்னா பிள்ளைய என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட கூட்டு போக கூடாது. பிள்ளைக்கு கணக்குல என்ன செய்யணும்? டியூஷன் வைக்கணும். பிள்ளைக்கு கணக்கு பாடம் வர மாட்டேங்குன்னு அர்த்தம். அப்போ
பரீட்சை எதுக்காகன்னா, நம்ம இங்கிலீஷ்ல நம்ம நாலேஜ் எவ்வளவு இருக்கு, கணக்குல நம்ம நாலேஜ் இருக்கு, நம்முடைய மதிப்பை நாம் இல்லையா அறிந்து கொள்வதற்கு தான் பரீட்சை. நமக்காகத்தான், டீச்சருக்காக இல்லை, ஹெட் மாஸ்டருக்காக இல்லை. பரீட்சை பிள்ளையினுடைய தரம் என்னங்கிறது அப்பதான் வெளிப்படும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, என்னப்பா எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த பிரச்சனையில நான் விசுவாசமா இருக்கிறேனா, இந்த போராட்டத்துல நான் உறுதியா நிக்கிறேனா, நான் விடிய காலம் எழும்பி செல்போன் வரும்போது எம்மாடி விடிய காலம் அடிச்சிட்டாங்க, எனக்கு தொந்தரவு தாங்க முடியலையே, ஏன் தான் இந்த குரூப்ல சேர்ந்தேனோ, போயும் தெரியாதனமா பேரை கொடுத்துட்டேனே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே, சரி இன்னைக்கு தான் விட்டுட்டாங்க எடுக்கல, அன்னைக்கே தெரிய வேண்டாமா, இன்னைக்கு எடுக்கல நான் நாளைக்கும் அடிப்பாங்க, சரி நாளைக்கு தான் எடுக்கல அடுத்த நாளா விட மாட்டாங்களே, அடிச்சுட்டே இருக்காங்களே. அந்த சோதனை வரும்போது தான் தெரியும் நம்முடைய இருதயம் தேவன் மேல எப்படிப்பட்ட வாஞ்சியா இருக்குது. செல்லு ரிப்பேர்னு சொல்லிடுவோமா, செல்லு சார்ஜ் இல்லைன்னு சொல்லிடுவோமா, அல்லது வேற என்ன காரணம் சொன்னா தப்பலாம். இந்த சோதனையில நம்ம ஜெயிச்சோமா விழுந்துட்டோமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதும் நாம் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிப்பதற்காக தேவன் அந்த சோதனைகளை நமக்கு அவர் நினைச்சாரு, அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு நினைக்காதீங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புனா மாசம் என்ன வைப்பாங்க, பரீட்சை இல்லையா, மாசம் பரீட்சை வைக்காங்கல்ல, அப்புறம் காலாண்டு தேர்வு உண்டு இல்ல, அப்புறம் அரையாண்டு தேர்வு உண்டு இல்ல, அப்புறம் முழுவாண்டு தேர்வு உண்டு இல்லையா. எதுக்காக இவ்வளவு பரீட்சை? மந்த்லி எக்ஸாமுங்கிறான், ஹோட்டலிங்கிறான், ஆஃபேலிங்கிறான், என்ன பாடுபடுத்துறான் ஐயா. நாம் அந்த நம்முடைய நிலைமையை நம்ம அறிந்து கொள்ளவும், நம்ம இன்னும் படிக்கணும், இன்னும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய பகுதிகள். அப்ப நம்ம தோல்வி அடையும் போது நாம என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் பொய் சொல்றேன், இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருக்கிறேன், ஆண்டோடைய காரியத்துல வாஞ்சை இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி நாம நம்மளை கண்டு கொண்டு நம்மை சரிபடுத்துவதற்காக அந்த தருணங்களை தேவன் நமக்கு வைக்கிறார். அப்போ அந்த யார் ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் யாருமே என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நாம தனியாளா நின்று அந்த பரீட்சையை எழுதணும். சில இடங்கள்ல பரீட்சை காலில் பையனுக்கு எதை கொண்டு போவான், பிட்டு கொண்டு போவான். என்ன கொண்டு போவான்? பிட்டுன்னா என்னது? காப்பி அடிக்க. பார்த்தீங்களா, எல்கேஜி படிக்கிற பையன் காப்பி அடிக்கிறத பத்தி எவ்வளவு அழகா சொல்றான் பார்த்தீங்களா. இந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குன்னு பாருங்க. ஆகவே கிறிஸ்தவத்துல இப்படிப்பட்ட பக்க வழிகள் செல்லாது. இந்த பக்க வழிகள்லாம் என்ன செய்யாது, செல்லாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சோதனைகள் வழியாக இந்த தெசலோனிக்கே சபை கடந்து போன போது அவங்கள போய் சந்தித்து அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு அவர் விரும்பினாரு. அந்த தெசலோனிக்கே சபைக்கு போய் முகமுகமாக அந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனா சாத்தான் என்ன செஞ்சிட்டான், தடை செய்துட்டான். இப்ப என்ன செய்யும், இந்த சபை நிக்குமா விழுந்துருமா? இந்த சபை நிக்குமா விழுந்துருமா? பவுலால வர முடியல, பவுலால என்ன செய்ய முடியல, வர முடியல. அப்ப இந்த சபை என்ன ஆகும், நிக்குமா? எப்படி நிக்கும்? ஒரு சபை அதனுடைய அஸ்திவாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையினுடைய அஸ்திவாரமா இருக்கிற. அது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க அஸ்திவாரம் இல்லை. அஸ்திவாரம் யாரு? கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டது அஸ்திவாரமாக அது இருக்கிறபடினால பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆகவே தன்னால் அந்த தெசலோனிக்கே சபைக்கு போக முடியாத அந்த சூழ்நிலை வந்த உடனே பவுல் என்ன செஞ்சாரு, தீமோத்தேயுவை அனுப்புறார். தீமோத்தேயுவை அனுப்பி, தீமோத்தேயு என்னால போக முடியல, நீ போய் அந்த தெசலோனிக்கே சபையில உபத்திரவங்கள் வழியாக சோதனைகள் வழியாய் கடந்து போற அந்த விசுவாசிகள் உறுதியா நிக்கிறாங்களா அல்லது விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டாங்களா, முறுமுறுத்துட்டாங்களா, பின்வாங்கிட்டாங்களா? ஆண்டவரே நீர் ஏன் என்ன தெரிஞ்சு எடுத்தீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க என்ன கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவரை அவங்க விட்டு விலகிட்டாங்களான்னு சொல்லி அங்கே அவர்களை பவுல் போய் பார்த்து அந்த தெசலோனிக்கே சபையின் விசுவாசிகளுடைய நிலைமைய தனக்கு அறிந்து வரும்படி யார் அனுப்புறாரு, தீமோத்தேயு. தீமோத்தேயு ஒரு இளம் வாலிபன். பவுலுக்கு 60 வயசுன்னா தீமோத்தேயுக்கு வெறும் 25 வயசு தான். அந்த இளம் வாலிபனாகிய தீமோத்தேயுவை அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல்
எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ வென்று பார்க்க உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்ப தீமோத்தேயு தெசலோனிக்கே சபைக்கு வந்துட்டு பவுல் இருக்கிற அந்த அத்தேனே பட்டணத்துக்கு, அந்த கொரிந்து பட்டணத்துக்கு வாரார். அந்த கொரிந்து பட்டணத்திலே பவுல் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த தெசலோனிக்கே சபையிலுள்ள விசுவாசிகளுடைய நிலைமையெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு இப்போ ரிப்போர்ட் கொண்டு வரார். சோதனைக்காரனுடைய உபத்திரவத்துல, சோதனையில இவங்க அசைக்கப்படாம இருக்கிறாங்களா அல்லது பின்வாங்கிட்டாங்களான்னு சொல்லி இவங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்படி தீமோத்தேயுவை அனுப்புனார். இப்ப தீமோத்தேயு திரும்ப ரிட்டர்ன் போறார். தீமோத்தேயு இப்ப என்ன பதில் சொன்னாரு வாசிங்க. உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல, நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை, நீங்களும் எங்களை காண எப்படி இருக்கீங்க? வாஞ்சையா இருக்கிறீங்க. அப்ப இந்த சபை சோதனைக்காரன் இந்த சபையை சோதனைக்கு உட்படுத்தின போது இந்த தெசலோனிக்கே விசுவாசிகள் பின்வாங்கினாங்களா, உறுதியா நிலைச்சிருந்தாங்களா? உறுதியா நிலைத்திருந்தார்கள். சந்தோஷமான காரியம் தானே. அப்போ சத்துரு பெரியவனா தேவன் பெரியவரா? பவுலை வரவிடாம அவனால என்ன செய்ய முடிஞ்சிச்சு? தடை பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா இந்த கர்த்தருடைய விசுவாசிகளை விசுவாசத்துல இருந்து இழுத்து கீழே போட அவனால முடியல. இதுதான் கர்த்தர் கட்டுற சபை. தேவ ஆவியானவர் சபையை கட்டுறா. ஒருவேளை நாங்க வர முடியாட்டாலும் இந்த வாரம் யார் ஆராதனைக்கு செய்தி எடுக்க வந்திருக்கிறா? இந்த வாரம் நெகேமியா வந்திருக்காங்க. அப்படியா? இந்த வாரம் யார் வந்திருக்கிறா? ஆனந்த் மாமா வந்திருக்காங்க. அப்படியா? இந்த வாரம் யார் வந்திருக்கிறா? மரியான் மாமா வந்திருக்காங்க. அப்படியா? இந்த வாரம் யார் வந்திருக்கிறா? ஊழியக்காரன் வந்திருக்க. அப்படியா? அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. தேவன் அவருடைய சபையை கட்டுவதற்கு அவருடைய பிள்ளைகள் மூலமாக யார் வந்தாலும் அவர்கள் மூலமாக அவர் என்ன செய்யறாரு? அவருடைய வார்த்தைகள் அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அப்போ தேவன் அவருடைய சபையை கட்டுவதற்கு அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். பவுல் வர முடியாத அந்த சூழ்நிலையில அவருடைய வயசு 60 வயசு, அவருடைய அனுபவம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அனுபவம். இப்போ 25 வயசு உள்ள யார் அனுப்புறாரு? தீமோத்தேயு அனுப்புறாரு. ஆனா இந்த தீமோத்தேயு வந்து இந்த சபையை ஆண்டவருடைய அந்த சோதனையின் வழியாக போன அந்த தெசலோனிக்கே சபையை பலப்படுத்துகிறவராக, உற்சாகப்படுத்துகிறவராக, இங்கிருந்த நல்ல செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொண்டு செல்லுகிறவராக அவர் காணப்பட்டார். பாருங்க, அந்த 6ஆம் வசனத்திலே உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து அங்க பாருங்க 2 காரியத்தை சொல்றார். ஒன்று அந்த சபையினுடைய விசுவாசம், இன்னொன்று அந்த சபையினுடைய அன்பு. விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்னது? வசனத்துக்கு வசனத்துல இருந்து என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். எபிரேயர்ல போட்டிருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எபிரேயர் 11:6 இருக்கு. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எதை நம்புறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார். நம்பிக்கை. யாராவது பார்த்தோமா? பார்க்கல. யாராவது பார்த்தோமா? ஆனா நம்பிக்கை. நேற்றைய தினத்துல என்னுடைய அலுவலகத்துல ஒரு அதிகாரி, அவர் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அப்போ அவர் பல காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் ஒரு காரியம் சொன்னார். எனக்கு இயேசு கிறிஸ்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனா அவர் பிறந்தது உண்மை. அவர் சொல்றார், எனக்கு அவர் பிறந்தது உண்மை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் கையெழுத்து போடும்போது நான் என்ன போடுறேன்? தேதி போடுறேன். இன்னைக்கு நான் 18/9/2024 நான் போடும்போது அன்னைக்கு யாரு? இயேசு கிறிஸ்து பிறந்து கிபி 2024 வருஷம் ஆயிட்டுங்கிறது சரித்திரபூர்வமான உண்மை. இன்னைக்கு அவர் பிறந்தார், இவர் பிறந்தார், இன்னைக்கு நிறைய பேரை பத்தி சொல்றாங்க. அந்த ஜெயந்தி, இந்த சதுர்த்தின்னு. அதெல்லாம் பிறந்ததுக்கான வரலாற்று பூர்வமான சரித்திரம் எதுவுமே
ஆனா கிறிஸ்து பிறந்தாருங்கிறது இந்த உலகமே என்ன செய்யுது? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், கிமு, கிபி. அப்ப கிறிஸ்து பிறந்தது வரலாற்று பூர்வமான உண்மை. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னு என்ன செஞ்சிருக்காங்க? இந்த உலகத்தை அவர் ரெண்டாக பிரித்து வைத்திருக்கிறார். ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய இந்த பவுல் வர முடியாத சூழ்நிலையில யார் இது தீமோத்தை போய் பலப்படுத்தி நல்ல செய்தியை கொண்டு போறார். ரெண்டு காரியம், ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. அப்போ விசுவாசம் என்று சொல்லும் பொழுது, ஒன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவும். அடுத்து அவர் எனக்காக உயிரோடு 3ஆம் நாளிலே எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் திரும்ப என்னை அழைத்து கொண்டு போகும்படியாக திரும்ப வரப்போகிறார். இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். நாம் கிறிஸ்துவின் மேல வைக்கின்ற விசுவாசம், கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், திரும்ப இந்த பூமிக்கு என்னை அழைத்து கொண்டு போகும்படியாக. இந்த விசுவாசத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. இரண்டாவது அன்பு. நம்ம அன்பு என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், 1 தெசலோனிக்கேயரிலே 4ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. இங்க தெசலோனிக்கே சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு யாராலே போதிக்கப்பட்டிருக்கிறீங்க? தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறோமா? ஒருவர் மேல அன்பா இருக்கும்படி யாரால போதிக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ கணவன் மனைவியின் மேல அன்பா இருக்கணும், மனைவி கணவன் மேல என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அப்போ தேவனுடைய இந்த சபை விசுவாசிகள் ரெண்டு காரியத்துல, ஒன்று விசுவாசம், இன்னொன்று தேவன் மேல உள்ள அந்த அன்பு. அப்போ ஒருத்தர் தேவன் மேல அன்பா இருந்தா அவர் என்ன செய்வாரு? கற்பனைகளை கை கொள்ளுவாங்க, மற்றவங்களை என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அல்லது தேவனோட அன்பா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு, அந்த ஒரு வசனத்தை வாசித்திடலாம். 1 யோவானின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆகவே நம்ம இதை இப்படி நம்ம எடுத்துக்கிடுவோம். தன்னுடைய மனைவியினிடத்துல அன்பு கூறாதவன் தான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்றது உண்மை கிடையாது. அப்போ தன்னுடைய கணவனை நேசிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோமானா, நம்ம உண்மையிலே நான் தேவனை நேசிக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோமாண்டா, நம்ம யார் இடத்துல அன்பா இருப்போம்? நம்முடைய கணவன் இடத்துல அன்பா இருப்போம். அப்போ கணவனிடத்துல நம்ம அன்பா இருந்தோம்னா அவர் மேல எரிச்சல் பட மாட்டோம், அவர் மேல கோவப்பட மாட்டோம், அவரை பத்தி நம்ம மற்றவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? குறை சொல்லவே மாட்டோம். ஒரு கணவனை பத்தி ஒரு மனைவி இன்னொரு இடத்துல போய் மற்றவங்களிடத்துல போய் குறை சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களிடத்துல என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆகவே கணவன் மனைவியை நேசிக்கும் பொழுது அவங்க சொல்றத கேட்பதற்கு நம்முடைய செவிகளை நாம என்ன செஞ்சிருக்கணும்? பொறுமையா நமக்கு. மனைவி கணவனை நேசிக்கிறோம்னு சொல்லும் போது அவங்களுக்கு கீழ்ப்படிவது என்பது அது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. அவங்க மேல கசப்ப, வெறுப்ப, கோபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வெறுப்புகளை வைக்கிறவர்களாக நாம் காணப்பட்டு விடக்கூடாது. ஆகவே இந்த சபை இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். உங்களை குறித்து என்ன அடைந்தோம்னு சொல்றாரு? யார் ஆறுதல் அடைந்தா? பவுல் யாரு? பெரிய ஒரு ஊழியக்காரர், பல சபைகளை உருவாக்கினவர், வேதாகமத்துல பல நிருபங்களை எழுதினார். கிட்டத்தட்ட 7 சபைகளுக்கு 13 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை எழுதின பவுல் யாரால ஆறுதல் அடைஞ்சாரா? தெசலோனிக்கே சபை விசுவாசிகளுடைய விசுவாசத்தையும் அன்பையும் பார்த்து ஆறுதல் அடைந்ததாக கூறுகிறார். பார்த்தீங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை ஆறுதல் அடையக்கூடிய ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு ஜீவியம் யாருக்கு காணப்பட்டது?
தெசலோனிக்கே சபை விசுவாசிகளுக்கு காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பாத்தீங்களா, பவுல் இந்த சபையை ஆறுதல் படுத்த வரணும்னு நினைச்சாரு, ஆனா அவரால் வர முடியல. ஆனா தீமோத்தேயு வந்து இங்க இருந்து போய் சொன்னபோது உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். அப்ப நம்மளை நடத்துறவங்க வேதனைப்படுறாங்களா, அல்லது நம்மளை நடத்துறவங்க ஆறுதல் அடைகிறார்களா அப்படின்னு நம்ம பவுல்கிட்ட கேட்டோம்னா அவர் சொல்லுவார், இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் என்ன ரொம்பவே ஆறுதல் படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுலுடைய உயிரே யார் தான்? இந்த சபை விசுவாசிகள் தான். இந்த சபை விசுவாசிகள் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா நின்னா அவர் என்ன செய்வாரு? நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அந்த 1 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். எதெல்லாம் என்ன சொல்றார்? எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, கிரீடம். எத்தனை சொல்றாரு? 4 சொல்ற. என்னெல்லாம் சொல்றாரு? நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, கிரீடமா இருப்பவர்கள் யார்? யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமா இருப்பவர்கள் யார்? யாரு? நீங்க தான். அங்க வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்கள் அல்லவா எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், கிரீடம், நம்பிக்கை. தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிரீடமா இருப்பவர்கள் யார்? நீங்கள் அல்லவா. எப்போ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அடுத்து வாசிங்க. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். இப்ப அடுத்து இன்னொன்னு சேர்த்து சொல்றாரு. அப்ப எத்தனை காரியங்கள் விசுவாசிகளை பத்தி சொல்றாரு? எத்தனை சொல்றாரு? முதல்ல என்னது? நம்பிக்கை. 2வது சந்தோஷம், மகிழ்ச்சி, கிரீடம், மகிமை. எத்தனை காரியம் சொல்றாரு? ஜெபம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் பார்த்து என்ன செய்யணும்? உன் வீட்டுல என்ன பிரச்சனை சீக்கிரம் சொல்லு. என் வீட்டுல என்ன பிரச்சனை நான் சொல்ல போறேன். அதை பேசப்படாது. அதை பேசுறதுக்கு நாம என்ன செய்யல? சபைக்கு வரல. முடிஞ்ச உடனே என்ன பேசணும்? 3வது வீட்டுல நம்ம 2 பேர் வீட்டு பிரச்சனையும் பேச வேண்டாம், 3வது வீட்டுல நடந்த பிரச்சனையே பேசுவோம். அப்படியா? அப்புறம் அடுத்த வாரம் வந்தவொடனே கேட்போம், போன வாரம் செய்தி என்ன எடுத்தோம்? அந்த அக்கா வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே, அதானே சொன்னாங்க, இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு முடிஞ்ச உடனே கேட்கணும். விசுவாசிகளை குறித்து பவுல் எத்தனை காரியம் சொன்னாரு? 5 காரியங்கள். அது என்னன்னு என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டாதான் பாயாசம் குடிக்க விடணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சொல்லணும். மனப்பாடமா என்ன செய்யணும்? சொன்னாதான் எங்க போகணும்? பாயாசம் குடிக்க பிடிச்சுக்கணும். யாரையாவது பிடிச்சிருங்க, யாரையாவது பிடிச்சிடுங்க. நான் 5 காரியத்தை சொல்ல போறேன், நீங்களும் என்ன செய்யணும்? 5 காரியத்தை சொன்னாதான் எங்க விடுவேன்? பாயாசம் குடிக்க போகணும். பாயாசம் குடிக்கணும்ல? சரி, இப்ப 5 காரியத்தை சொல்லிடுவோமா? எதெல்லாம்? நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, கிரீடம், மகிமை. சரிதானா? அப்போ ஒரு விசுவாசி அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த ஊழியக்காரனுக்கு 5 விதமான பொக்கிஷமாக இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு, பலன், அந்த விசுவாசிகள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால், அவங்க தேவனுக்குன்னு உண்மையா நிலைத்திருந்தா அந்த ரிவார்டு என்ன செய்யும்? கிடைக்கும். இந்த ரிவார்டு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிதான் சத்துரு என்ன செய்யறான்? பயங்கரமாக தாக்கி அவர்களை அங்க நிலைகுலைய பண்ணுகிறதை பார்க்கிறான். அந்த தெசலோனிக்கே சபை உறுதியாக நின்றது. இந்த தெசலோனிக்கே சபை உறுதியாக நின்றது. பவுல் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்களே எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமும் மகிமையுமா இருக்கிறீர்கள். எப்போ? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
வரும்போது நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இந்த புதிய ஆண்டிலே நாம் கர்த்தருக்காக வைராக்கியமா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தொடர்ந்து முன்னோக்கி ஓடுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். சத்துருவின் வேலை தோற்கடிக்கப்படணும். தேவ ஆவியானவர் அங்கே பவுல் மூலமாக செய்த அந்த வேலை அங்கே நிலைத்து நின்றது. அவர்கள் சந்தோஷமாக அங்கே நாம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியா இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடை. நம்மை குறித்து இந்த புதிய ஆண்டிலும் கூட நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்படத்தக்கதாக கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக.